புதிய கதைகள். அது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அழகான ஊரு ராமச்சந்திராபுரம். அந்த ஊர்ல கிண்டல் பண்ற சுப்பம்மா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம்தான். அவங்க வாயை திறந்து கிண்டல் பண்ணா எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா பாவம் எதிரில் நிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் காலையில சுப்பம்மா வாசல்ல உட்காந்துக்கிட்டு காய்கறியை நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ரங்கம்மா அங்க வந்தா. என்ன சுப்பம்மா, காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு என்ன சமையல்? என்னத்தை பெருசா சமைச்சிட போறேன். என் புருஷனுக்கு பிடிக்குமேனு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா அவருக்கு பிடிக்குமோ இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவரை பிடிக்குமோ? என்னது, கத்திரிக்காய்க்கு பிடிக்குமா? ஆமா, பின்ன அவரு தோட்டத்துக்கு போனா போதும் எல்லா கத்திரிக்காயும் அவரை பார்த்து ஐயா எங்களை பறிச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு கெஞ்சும். அதனாலதான் தினமும் கத்திரிக்காயே கொண்டு வராரு. எனக்கு என்னமோ தினமும் இதை சமைச்சு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவரு கத்திரிக்காயை கொண்டு வந்தா போதும். குண்டால வேகிறது கத்திரிக்காயா இல்லை நானான்னு கூட எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. சரி, அதெல்லாம் விடு. நேத்து நம்ம சோமையோட வீட்டுக்கு திருடனுங்க வந்தாங்களாமா, தெரியுமா? திருடனுங்களா? சோமையோட வீட்டுக்கா? அட கொடுமையே! அந்த சோமையோட வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ஈ கூட அவ்வளவு பயப்படுமே. இந்த திருடனுங்க எதுக்காக போனானுங்க? பாவம், அந்த திருடனுங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லை. ஆமாமா, செவ்வரேறி குதிச்சு நேற்று ராத்திரி வீட்டுக்குள்ள வந்தாங்களாமா. ஆனா சோமையா புத்திசாலித்தனமா அவனுங்களை பிடிச்சிட்டாராமா. தைரியமாவா இல்ல கஞ்சத்தனமாவா? திருடனுங்க ஏதாவது திருடிக்கிட்டு போயிட்டா அதை வாங்க மறுபடியும் பண செலவாகுமே அப்படிங்கிற பயத்துல பிடிச்சிருப்பான். நம்ம சோமையாவுக்கு உசுறு போனா கூட பரவாயில்ல, ஆனா பணம் மட்டும் போயிடவே கூடாது. நீ எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. பாவம், அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரோ. கஷ்டமா? வட்டிக்கு மேல வட்டியை போட்டு ஜனங்களோட சொத்தை புடுங்கிறது கஷ்டமா? சரி சரி, அந்த திருடனுங்களுக்கு என்ன கிடைச்சது? எதுவும் கிடைக்கலையாமா. சோமையா அவங்கள பிடிச்சி கம்பத்துல கட்டி போட்டுட்டு காலையில போலீஸை வர வச்சு ஒப்படைச்சிட்டாராமா. ஐயோ பாவம். திருடனுங்களா இல்ல சோமையாவா? திருடனுங்க தான் பாவம். அந்த சோமையா வீட்டுல திருட வந்து எதுவுமே திருடவும் முடியல. கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறானுங்க. எதுவுமே இல்லாத வீட்டுக்கு திருட போயிருந்தாலும் ஒரு வாய் சாப்பாடாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனா எல்லாம் இருக்கிற சோமையா வீட்டுக்கு போனா குடிக்க தண்ணி கூட அங்க கிடைக்காதே. அதுக்குள்ள ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. இவ்வளவு காலையில யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அட அதெல்லாம் ஒன்னும் இல்லையா, ரங்கம்மா கூட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ முகம் கழுவிக்கிட்டு வா, குடிக்க டீ கொண்டு வரேன். ஆமா, இன்னைக்கும் கத்திரிக்காயை கொண்டு வந்தியா? அதை கேட்டு ராமையா தலையை குனிஞ்சு இல்ல வெண்டைக்காய் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்பாடா, அப்படின்னா இன்னைக்காவது ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். சோமையா அவன் வீட்டுக்கு வெளியில ரொம்ப பெருமையா நின்னுக்கிட்டு இருந்தான். ஊஜனங்க எல்லாருமே அவனுடைய சாகசத்தை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க ராமையா சுப்பம்மா வந்தாங்க. பாத்தீங்களா என் தைரியத்தை? 4 திருடனுங்க வந்தானுங்க. ஒருத்தன் கையில ஆயுதம் இருந்துச்சு, என் கையில தைரியம் தான் இருந்துச்சு. அவங்கள எதிர்த்து நான் நின்ன. அவனுங்களை பார்த்து தைரியம் இருந்தா வாங்கடா அப்படின்னு சத்தமா கத்தன. இத கேட்டு சுப்பம்மா ராமையா காதுல ரகசியமா, தைரியம் இல்ல பணத்தாசை, உசுறு போனாலும் சும்மா இருப்பான் இவன், பணம் போனா சும்மா இருப்பானா, ஐயோ அப்படின்னு கத்திருப்பான், அது என்னமோ பெருசா பெருமையா பேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இரு, கேட்டுட போது. ஓஹோ, சுப்பம்மாவா? வாங்க வாங்க, கேட்டீங்களா என் தைரியத்தை? கேட்டேங்கய்யா. அதிருஷ்டம்தான். திருடனுங்க உங்க வீட்டுக்கு வர்றதே பெரிய சாகசம்தான். திருடனுங்களுக்கு இப்பெல்லாம் சரியான செய்தி காதுல விழுறதில்ல போல. உங்க வீட்டுல இருக்கிற எலிங்க கூட பட்னியா இருக்குன்ற விஷயம் எனக்கு தானே தெரியும். என்ன கிண்டலா? என் வீட்டில் என்ன குறை இருக்கு? நிறைய சொத்து எல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கானுங்க. உண்மைதாங்க. ஆனா அவங்க பிடிப்பட்டதுக்கு காரணம் உங்க தைரியம் கிடையாது, உங்க வீட்டோட வாஸ்து. வாஸ்துவா? என்ன வாஸ்து அது? உங்க வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எவ்வளவு சின்னது தெரியுமா? ஒரு ஆளு வேணும் நுழைஞ்சு வந்துடலாம். ஆனா ஒரு பெரிய மூட்டையோட உள்ள இருந்து வெளியில வர முடியாது. உங்க வீட்டுக்குள்ள இருந்து காத்து கூட வெளியில சரியா வராது. இதுல திருடனுங்க எப்படி வருவானுங்க? அவனுங்க மூட்டையோட ஜன்னல்ல மாட்டிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க உடனே அவனுங்கள பிடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சுப்பம்மா சொன்னதை கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் வயிறு பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. எங்க வீட்டோட வாஸ்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது எங்க தாத்தா காலத்து வீடு. அதுக்கு தானா தாத்தா காலத்து கஞ்சத்தனத்தை கூட நீங்க விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க?
சரி அதெல்லாம் இருக்கட்டும், திருடனுங்களை பிடிச்சிங்களே, ஊருக்கு எப்போ விருந்து கொடுக்க போறீங்க? விருந்தா? எதுக்கு? உங்க உயிருக்கும் உங்க சொத்துக்கும் எந்த ஆபத்தும் வரலையே, அந்த சந்தோஷத்துக்கு விருந்து கொடுக்கலாமே. ஆ, விருந்து தானே, வச்சிட்டா போது. இப்போ இல்லை, நல்ல நாளாக பார்த்து வைக்கிறேன். அந்த நாள் எப்போ வருமோ, ஒருவேளை மறுபடியும் திருடனுங்க வந்து உங்க வீட்டில் ஆக்கி போடுற வரைக்கும் அந்த விருந்து கிடைக்காது போல. சாயந்தரம் ஊர்கோவில்ல பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. பூசாரி வீரையா ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. சோமையோட பொண்டாட்டியான மங்கம்மா பட்டுப்படவையை கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு தங்க நெக்லஸையும் போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. சுப்பம்மாவும் அங்க வந்தாங்க. பாத்தீங்களா, இது என் வீட்டுக்காரரு எனக்காக பட்டணத்துக்கு போய் ஆசாரி கிட்ட சொல்லி செஞ்சு போட்ட ஆரம். என் அதிருஷ்டம் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த நகையை நான் காப்பாத்திக்கிட்டேன். அதிருஷ்டம் உந்தில்லம்மா, அந்த திருடனுங்களுது. என்னது, அவனுங்களுக்கு என்ன அதிருஷ்டம்? பின்ன அவனுங்க அதை திருடிக்கிட்டு போயிருந்தா அது தங்க நகை இல்ல கில்ட்டு நகை அப்படின்னு விற்கும் போது தெரிஞ்சிருந்திருக்கோம். பாவம் ஏமாந்து போயிருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு அழுதுருப்பானுங்க. இது ஒன்றும் கில்ட்டு நகை இல்ல, சுத்தமான தங்கம். என் வீட்டுக்காரரு பட்டணத்துல எனக்காக செஞ்சு கொண்டு வந்தது. ஐயோ எதுக்குமா அவ்வளவு கோவம்? உன் புருஷன் தங்கமான மனுஷன்தான், அவன் கொண்டு வர்றது எல்லாம் தங்கமாக தான் இருக்கும். ஆனா ஒன்று, அந்த ஆரத்துல கல் இருக்கே, அது உண்மையால கல்லா இல்ல சோமையோட கண்ணாடியை உடைச்சு போட்ட கல்லா? ஏன்னா அவ்வளோ பளபளன்னு ஜொலிக்குதே. உனக்கு பொறாம. என் கழுத்துல நகை இருக்கிறத பார்த்து உன்னால பொறுக்க முடியல. பூசாரி, சீக்கிரமா ஆர்த்தியை முடிங்க. இவங்க கூட நிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. அமைதியா இரு மங்கம்மா. சுப்பம்மா எப்பவும் அப்படிதான், உள்ளுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. சுப்பம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கடவுள்கிட்ட பக்தியை தான் காட்டணும், யுக்தியை காட்டக்கூடாது. பூசாரி ஐயா, பக்திங்கிறது கண்ணை மூடி பார்க்கறது இல்ல, கண்ணை திறந்து இந்த உலகத்தையும் பார்க்கறது தான். கடவுள் நமக்கு வாயை கொடுத்தது உண்மையை பேசுறதுக்காக தானே. மங்கம்மாவோட கழுத்துல இருக்கிறது லக்ஷ்மி தேவி இல்ல, அது மந்திர தேவிங்கிறது ஏன் அனுமானம். அதுக்கு வீரையா, அது உண்மையா இருந்தாலும் இன்னொருத்தங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. என்னங்க பூசாரி நீங்க, உண்மை கொஞ்சம் கசகதா செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிடும்போது ராமையா சுப்பம்மாவை திட்டினாரு. சுப்பம்மா, இன்னைக்கு மங்கம்மா கிட்ட கோவிலில் அவ்வளோ பெரிய சண்டையை எதுக்கு போட்ட? அவங்க நமக்கு கடன் கொடுக்குறவங்க, சண்டை போடக்கூடாது. கடன் கொடுக்குறாங்கன்னு அவங்க என்ன பண்ணாலும் நம்ம சும்மா இருக்கணுமா? அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிறது கில்ட்டு நகை தான், அது எனக்கு நல்லா தெரியும். அது சந்தையில 10 ரூபாவுக்கு வாங்கினது. அதை போட்டுக்கிட்டு தங்கம்னு மினுக்கிக்கிட்டு திரிஞ்சா நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோமையை என்னை வந்து பார்த்து, சுப்பம்மா பளபளக்கிற நகையெல்லாம் எங்கே கிடைக்கும்? என் பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியல, தங்கம் விற்கிற விலைக்கு அவளுக்கு என்னால் தங்க நகை வாங்கி தர முடியாது அப்படின்னு சொன்னப்போ சந்தையில் அந்த கடையை காட்டினதே நான் தானே. பாவம் அதை தெரியாம இவ அதை நகைன்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கா. புருஷனை பற்றி பாவம் அவளுக்கு எதுவுமே தெரியல. இதுதான் விஷயமா? அப்படின்னா சோமையா அவர் பொண்டாட்டியையே ஏமாத்துறாரா? அவர்கிட்ட கேட்டா அதை ஏமாத்துறதுன்னு சொல்ல மாட்டாரு, சிக்கணும்னு சொல்லுவாரு. அவருடைய கஞ்சத்தனத்தை பற்றி அவருடைய பொண்டாட்டிக்கு தெரியணும் இல்லையா? நாளைக்கு பாரு, சோமையோட கஞ்சத்தனம் எல்லாமே அவரை விட்டு போக போகுது. அடுத்த நாள் காலையில சோமையாவோட வீட்டுல பெரிய சண்டை நடந்துச்சு. மங்கம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. சுப்பம்மா சொன்னதை கேட்டு மங்கம்மாவுக்கு சந்தேகம் வந்து ஆசாரி கிட்ட கொண்டு போய் அது உண்மையான நகையான்னு பார்த்தா அது கில்ட்டு நகை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்னையா ஏமாத்துறீங்க? இது உண்மையான தங்க நகையா? கில்ட்டு நகையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டுட்டு தங்க நகைன்னு சொல்லி ஊருக்காரங்க முன்னாடி என்ன தலைகுனிய வச்சிட்டீங்கல்ல. சி, மெதுவா சொல்லு, எல்லாருக்கும் கேட்டுட போகுது. தங்க விற்கிற வேலையில தங்க நகையை எப்படி வாங்குறது? இதுவும் பார்க்க தங்க மாதிரி தானே இருக்கு, அப்புறம் என்ன உனக்கு? தங்க மாதிரி இருந்தா போதுமா? நேத்து கோவில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த சுப்பம்மா உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா? அவங்க தானே எனக்கு அந்த கடையை காட்டினதே. அவங்க தான் கடையை காட்டினாங்களா? அப்ப 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்களா? அப்பதான் சுப்பம்மா அங்க வந்தாங்க. அவங்க முகத்துல ஒரு சிரிப்பும் இருந்துச்சு. என்ன மங்கம்மா, காலையிலே ராமாயண மகாபாரதமா? தெரு முனை வரைக்கும் உங்க குரல் கேக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. என் புருஷன் கூட சேர்ந்து எனக்கு கில்ட்டு நகையை வாங்கி கொடுத்து என்ன ஏமாத்துறியா? நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலமா, உன் புருஷனுக்கு உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். என் பொண்டாட்டிக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவருக்கு இந்த நகைக்கான வழியை காட்டினேன்.
ஆனா நகை பணம் முக்கியம் இல்ல, புருஷனோட பாசம்தான் முக்கியம்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப அந்த பாசத்துல கொஞ்சம் கில்ட் நகை கலந்துச்சு, அதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க? சுபம்மா, இது நியாயமா? எதுக்காக நீ இப்போ உண்மையை சொன்ன? உண்மையை எப்பவுமே மறைக்க முடியாதுங்க ஐயா. நீங்க பண்ண வேலைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை தெரியத்தானே போகுது. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு உண்மையிலேயே பாசம் இருந்தா அவங்க கேட்குற தங்க நகையை வாங்கி கொடுங்க. திருடனுங்க வந்தானுங்கன்னு பொய் சொல்றது, கில்ட் நகையை வாங்கி கொடுக்கறது, நீங்க என்ன சாகும்போது சொத்தை எடுத்துட்டா போக போறீங்க? தப்பு பண்ணிட்டேன். என் கஞ்ச புத்தியால என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டேன். மங்கம்மா, என்னை மன்னிச்சிடு. நாளைக்கே போய் உனக்கு தங்க நகையை கொண்டு வந்து தரேன். உண்மையாவா? மறுபடியும் என்ன ஏமாத்த மாட்டீங்கல்ல? இல்லை இல்லை, இந்த தடவை உண்மையான தங்கத்தை ஆசாரிக்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறேன். பாத்தீங்களா, ஒருத்தங்களை கிண்டல் பண்றது மூலமாவும் நல்லது நடக்குது. சோமையோட பையில இருக்கிற பணம் வெளியில வருதுன்னா இது சாதாரண விஷயமா? நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய சாகசத்தை செஞ்சிட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் ஊஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. அங்க சோமையாவும் மங்கம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க. அங்க ராமையாவும் சுப்பம்மாவும் இருந்தாங்க. மங்கம்மாவோட கழுத்துல புது தங்க ஆரம் இருந்துச்சு. என்ன சோமையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு சுப்பம்மாவால் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். பணத்தை விட உறவுகள் முக்கியம்னு கற்றுக்கிட்டேன். என்னுடைய கஞ்சத்தனத்தை குறைச்சி என் பொண்டாட்டிக்கு உண்மையான தங்க நகையை செஞ்சு கொடுத்தேன். அப்போ சோமையா மாறிட்டாரு அப்படின்னா இனி இந்த ஊருக்கு வறட்சியே வராது. நம்ம ஊர்ல நல்லா மழை பெய்யும். ஆமா சோமையா, அந்த பழைய கில்ட்டு நகையை என்ன பண்ணீங்க? யாருக்காவது வித்துட்டீங்களா? இல்லை சுப்பம்மா, அதை கோவில் உண்டியல்ல போட்டுட்டேன். கடவுளுக்கு காணிக்கையா. அட கடவுளே, உண்டியல்ல போட்டீங்களா? கடவுளையே ஏமாத்த முயற்சி பண்றீங்களா? கடவுள் அந்த நகையை பார்த்து என் பக்தன் இவ்வளவு பெரிய கஞ்ச பிசினாரியா அப்படின்னு நினைச்சு வருத்தப்படணுமா? ஆனா அந்த கடவுள் கேக்குறது நகையே இல்ல, பக்திய. அந்த பக்தியை கில்ட் ஆக்காத வரைக்கும் எல்லாம் சரிதான் அப்படின்னு சுப்பம்மா சொன்னதை கேட்டு ஜனங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமையா, என் பொண்டாட்டி எல்லாரையும் கிண்டல் பண்றது உண்மைதான். ஆனா அவ கிண்டல் பண்ணும்போது உண்மையை மட்டும்தான் சொல்லுவா, அதனால நிறைய நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்டு சுப்பம்மாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அந்த அம்மா பண்ற கிண்டல் தான் அந்த ஊருக்கு பெரிய அலங்காரமா இருந்துச்சு. யாரு என்ன தப்பு பண்ணாலும் சுப்பம்மா கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த தப்பை திருத்திப்பானுங்க. உண்மை கொஞ்சம் கசக்க செய்யும், கிண்டல் கொஞ்சம் காரமா தான் இருக்கும். ஆனா இது ரெண்டும் ஒரு மனுஷனை நல்ல வழிக்கு கொண்டு போகும். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சூர்யா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்பவுமே அப்பாவி. யாரு என்ன சொன்னாலும் அதை கண்ணு மூடி நம்பிடுவாரு. அவருடைய மனைவியான லக்ஷ்மி மட்டும் ரொம்பவும் புத்திசாலியான பொண்ணு. ஒரு நாள் சாயந்தர நேரம் சூர்யா வயல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்தவரு கண்ணுல கண்ணீரோட இடிஞ்சு போய் வாசல்லையே உக்காந்துட்டாரு. அப்பதான் அவருடைய மனைவியான லக்ஷ்மி வெளியில வந்து, என்னங்க, என்ன ஆச்சு? முகமெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு வாடி போயிருக்கு? வயல்ல வேலையெல்லாம் சரியா தானே நடந்துச்சு? வேலை நல்லபடியாக தான் நடந்துச்சு. ஆனால் என் வாழ்க்கை தான் வீணா போச்சு. நாம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு. என்னங்க இது? ஏன் இப்படி இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சரியா சொல்லுங்க. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக நாம எடுத்து வச்ச 500 ரூபாய் பீரோல பத்திரமா தானே இருக்கு? இல்லை லக்ஷ்மி, அந்த பணம் பீரோல இல்லை. போன வாரம் நான் பக்கத்து ஊருக்கு போனப்போ வீட்டில் பணம் இருந்தால் எங்கே திருடு போயிடுமோங்கிற பயத்தில் நம்ம ஊர் ஜமீன்தார் விஸ்வநாத ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். விஸ்வநாத கிட்டியா? அவன் எவ்வளவு பெரிய நரிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவன் கிட்ட போய் 500 ரூபாய் கொடுத்து வச்சிங்களா? இந்த என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. நீ பிறந்த வீட்டுக்கு போயிருந்தியே, வரும்போது உன்னை ஆச்சரியப்படுத்தலான்னு நினச்சேன். அவர் பெரிய மனுஷன், நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சேன். இன்னைக்கு அவர்கிட்ட போய் பணத்தை கொடுங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னா? அது வந்து, எந்த பணம், நீ எப்போ கொடுத்த, ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. வாயை முடிக்கிட்டு போகலன்னா என் ஆளுங்களை விட்டு அடிச்சு துரத்துவேன்னு மிரட்டினாரு. என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை லக்ஷ்மி. பத்திரமா வைக்கணுங்கிற எண்ணத்தால தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாம கொண்டு போய் கொடுத்தேன். நம்ம பணம் மொத்தமும் போச்சு. பொண்ணு கல்யாணத்தை எப்படி தான் நடத்த போறோமோ? என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்படி அப்பாவித்தனமா இத்தனை நாள சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே, அவன் பேராசை பிடிச்சவன்னு உங்களுக்கு தெரியாதா?
சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். பஞ்சாயத்தை கூட்டலாமா? தர்மையா கிட்ட சொல்லலாமா? சாட்சி இல்லாம பஞ்சாயத்து கூட்டி நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க. அவன் பணம் வாங்கலன்னு சத்தியம் பண்ணானா நம்ம கிட்ட ஆதாரமும் இல்லையே. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முள்ளால தான் எடுக்கணும். அந்த விஸ்வநாதனோட பேராசை தான் நமக்கு ஆயுதமாக போகுது. என்ன பண்ண போற லக்ஷ்மி? நீங்க முதல்ல கண்ணு தொடங்க. நாளைக்கு காலையில நான் ஒரு நாடகம் ஆட போறேன். அதுக்கு நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கணும். அவனுக்கு பேராசையை காட்டி அவன்கிட்ட இருந்து நம்ம பணத்தை நான் வாங்க போறேன். விஸ்வநாதன் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா சரியான ஏமாத்துக்காரனு கூட. அவனுடைய மனைவியும் அவனுக்கு துணையாதான் இருந்தா. 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு வட்டி கணக்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காமாட்சி, பாத்தியா என்னோட அறிவை? நேத்து அந்த சூர்யா வந்து நான் கொடுத்த 500 ரூபாயை கொடுங்கன்னு கேட்டப்போ எப்படா பணத்தை கொடுத்தேன்னு துரத்தி அனுப்பிட்டேன். இப்ப நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம 500 ரூபாய் சொந்தமாயிடுச்சு. மத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்குறதுல இந்த உலகத்துல உங்களுக்கு ஈட வேற யாரும் இல்லைங்க. அந்த பணத்துல எனக்கு ஒரு ஒட்டியான வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். முதல்ல இந்த வருஷம் விளைச்சல் கைக்கு வரட்டும். அதுக்குள்ள சூர்யா மறுபடியும் அங்க வந்தான். அவனை பார்த்ததும் விஸ்வநாதனுடைய முகம் மாறி போச்சு. என்னடா சூர்யா, மறுபடியும் எதுக்கு வந்திருக்க? அதான் நேத்தே சொல்லிட்டேனே, உன்னோட பணம் எதுவும் என்கிட்ட இல்லைன்னு. மறுபடியும் ஏன் வந்து உயிரை எடுக்கிற? ஐயா, அநியாயமா பேசாதீங்க ஐயா. அது என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருந்த பணங்க ஐயா. உங்க காலில் வேணும்னாலும் விழுறேன், தயவு செஞ்சு கொடுங்க. நீ காலில் விழுந்தாலும் காலை கழுவி தண்ணியை தெளிச்சுக்கிட்டாலும் இல்லாத பணத்தை எங்கிருந்து கொடுக்க? மரியாதையா போறியா, இல்லை என் ஆளுங்களை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளட்டுமா? வேண்டாங்க ஐயா, நானே போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அவன் வீட்டை தாண்டி போகல. செவரு பக்கத்துல யாருக்கும் தெரியாம நின்னுக்கிட்டு இருந்தான். ஏங்க, அவன் மறுபடியும் போய் பஞ்சாயத்தை கூட்டினா? பஞ்சாயத்துல சாட்சியும் ஆதாரமும் தான் பேசும். அவன்கிட்ட என்ன இருக்கு? நான் பணக்காரன், எல்லாரும் என் பேச்சதான் கேட்பாங்க. அவன் பேச்ச யாரு கேட்க போறா? அன்னைக்கு மதிய நேரம் காமாட்சி அம்மாவும் விஸ்வநாதனும் அவங்க வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் லக்ஷ்மி ரொம்ப வேகமா கையில ஒரு பித்தளை சொம்ப துணி போட்டு மூடி இடுப்புல ஒரு பைய வச்சுக்கிட்டு வந்தா. அவ முகத்துல ஒரு பதட்டமோ ஒரு தைரியமோ இருந்துச்சு. ஐயா, விஸ்வநாத ஐயா. யாரது? ஓ, சூர்யாவோட பொண்டாட்டியா? என்ன புருஷன் வந்தான், பொண்டாட்டி 2வதா வரியா? என்கிட்ட உங்க பணம் எல்லாம் எதுவும் இல்ல. ஐயோ, மெதுவா பேசுங்க ஐயா. செவத்துக்கு கூட இந்த காலத்துல காது இருக்கு. நான் பணம் கேட்க வரலங்க. ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கேன், அதுவும் உங்களை நம்பி. என்னது? கையில என்ன சொம்பது? அம்மா, விஷயம் என்னன்னா, என் பிறந்த வீட்டுல இருந்து அண்ணன் வந்துட்டு போனாரு. எங்க தாத்தா அந்த காலத்திலேயே கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த நகைகளை எனக்கு பங்கா கொடுத்துட்டு போனாரு. அந்த நகை தான் இந்த செம்புல இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் தேரும். 1000 ரூபாவா? உண்மையாவா? உண்மைதாங்க ஐயா. ஆனா என் வீட்டுக்காரரு சூர்யா ரொம்ப அப்பாவி. அவர் கையில இதை ஒப்படைச்சா யாராவது அவரை ஏமாத்தி வாங்கிடுவாங்க. இப்ப கூட யார்கிட்டயோ 500 ரூபாய் கொடுத்து பாவம் அதை ஏமாந்து நிக்கிறாரு. வீணா போன எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டானாமா. அதுக்குதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த நகை என் வீட்டுல இருந்தா பத்திரமா இருக்காது. ஓஹோ, இந்த பொண்ணு என்ன பத்தி தான் சொல்றா. ஆனா நான் தான் இவ புருஷனை ஏமாத்தனங்கிற விஷயம் இவளுக்கு தெரியாது போலயே. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீங்க இந்த ஊர்ல பெரிய மனுஷன், பணத்துக்கு ஆசைப்படாதவர்னு எனக்கு தெரியும். அதான் இந்த நகையையும் இந்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்து வைக்கலாங்கிறதுக்காக வந்தேன். 6 மாசத்துக்கு அப்புறமா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து வாங்கிட்டு போறேன். அது வரைக்கும் யாருக்கு தெரியாம பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க காட்டு, அதுல என்ன இருக்குன்னு. இங்க வேண்டாம்மா, வெளியில ஆளுங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க, உள்ள வந்து காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. என் புருஷன் யாரோ ஒருத்தர்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டாருல்ல, அது உங்ககிட்ட தான் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அது நீங்களா இருந்தா என் புருஷன் கொடுத்த 500 ரூபாய் மட்டும் இல்லாம இந்த நகையும் போயிடுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கே. அட பைத்தியக்கார பொண்ணு, அதெல்லாம் பொய்யுமா? ஒரு ஜனங்க ஏதோ கட்டுக்கதை கட்டி விட்டுருக்காங்க. நேத்து உன் புருஷன் வந்தது உண்மைதான்.
அவங்கிட்ட நான் பணம் இல்லைன்னு சொல்லல. இப்போதைக்கு கையில பணம் இல்லை, அதனால அப்புறம் வான்னு சொன்னேன். வேணும்னா அவனை கூப்பிட்டு உன் கண்ணு முன்னாடியே பணத்தை கொடுக்கறேன். நான் நேர்மையானவன்னு நிரூபிக்கிறேன். அப்படிங்களா ஐயா? அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்துருங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் பயமே இல்லாம இந்த நகையை உங்ககிட்ட கொடுத்துருவேன் இல்லையா? ஆ, ஆ, அது வந்து சரி. 500 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் மதிப்புள்ள நகை கைக்கு வரும். இந்த பொண்ணும் பார்க்க அப்பாவியா தான் தெரியுறா. இந்த பொண்ணை ஏமாத்தி இந்த நகையை நானே எடுத்துக்கிறேன். வீரையா போய் சூர்யாவை கூட்டிக்கிட்டு வந்தான். சூர்யா அப்பாவியா கை கட்டி நின்னுக்கிட்டு இருந்தான். அட என்னடா சூர்யா, நேத்து நீ பணம் கேட்டு வந்தப்போ நாளைக்கு தரேன்னு தானே சொன்னேன். நான் ஏதோ உன்னை ஏமாத்திட்டேன்னு ஒரு முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கியாமே. சீச்சி, என்னடா இந்த பழக்கம்? அது இல்லைங்க ஐயா, நீங்கள் தான் பணம் இல்லை போன்னு சொன்னீங்களே. அது நான் உன்கிட்ட சும்மா கிண்டலாக சொன்னேன்டா. என்கிட்ட கொடுத்த பணம் எங்கே போயிட போகுது? இந்தா 500 ரூபாய் எண்ணி பார்த்துக்கோ. விஸ்வநாதன் உள்ள போய் 500 ரூபாயை எடுத்துட்டு வந்து சூர்யா கையில கொடுத்தான். சூர்யாவால அதை நம்பவே முடியல. ரொம்ப நன்றிங்க ஐயா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நம்பிக்கை வருது. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவரு. ஊருக்காரங்க பேச்ச கேட்டு உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. பரவாயில்ல விடுமா, வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம்தான். சரி, இப்போ அதெல்லாம் எதுக்கு? அந்த சொம்ப கொடு, நான் உள்ள கொண்டு போறேன். கொடுக்குறேங்க ஐயா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சொம்புல என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க வேணாமா? நான் அப்படியே கொடுத்துட்டா நாளைக்கு இதுக்குள்ள கல் இருந்துச்சு, நகை இருக்கலன்னு சொல்லிடுவீங்கல்ல. அதனால ஒரு தடவை நான் மூடியை திறந்து காட்டிடுறேன். சரி, காட்டு காட்டு. லக்ஷ்மி அந்த சொம்புக்கு மூடியிருந்த துணியை எடுத்தா. அப்ப அதுல இருந்தது வெறும் சின்ன சின்ன கூழாங்கல்லுங்க மட்டும்தான். அதை பார்த்த விஸ்வநாத ரொம்ப கோவமா, அட என்ன இது, இந்த சொம்புல இவ்வளோ கல் இருக்கு? ஆமா உண்மைதான். அந்த செம்பு நிறைய இருந்தது சின்ன சின்ன கூழாங்கல் தான். அதுல நகையும் இல்ல, பணமும் இல்ல. அப்போ காமாட்சி அம்மா கோவமா, என்ன இது, நகை இருக்குன்னு சொன்ன, கல்லுதான் இருக்கு, எங்களை ஏமாத்த பாத்தியா? உங்களை நான் ஏமாத்தலங்கம்மா, நீங்க தான் எங்க கிட்ட இருக்கிற பணத்தை ஏமாத்தி வாங்கிடலான்னு முடிவு பண்ணீங்க. அப்படின்னா நகை இல்லையா? பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் போட்ட நாடகம் தாங்க ஐயா. என் புருஷனோட அப்பாவித்தனத்தையும் நல்ல குணத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவரு உங்களை நம்பி கொடுத்த அந்த 500 ரூபாவை எப்ப கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க யோசிச்சீங்களோ, அப்போ உங்ககிட்ட இருக்கிறத வாங்குறதுக்காக நாங்க யோசிக்க மாட்டோமா? அப்படி போட்ட நாடகம் தான் இது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னையே ஏமாத்த பாக்குறியா? டே வீரா, இவளை புடிடா, அந்த பணத்தை வாங்கிக்கோ. அப்பதான் அந்த வீட்டுக்கு பின்னாடி செவுரு ஒட்டி ஊர்க்காரங்களும் ஊரோட தலைவரும் நின்னுக்கிட்டு இருந்தவங்க உள்ள வந்தாங்க. திடீர்னு அவங்க எல்லாரும் வந்ததை பார்த்து விஸ்வநாத ஆச்சரியப்பட்டான். நெல்லு விஸ்வநாதா, இனிமே நீ நாடகமாடாத. சூர்யா உனக்கு பணம் கொடுத்தான்னு உன் வாயால நீயே ஒத்துக்கிட்ட. 1000 ரூபாய் நகைக்கு ஆசைப்பட்டு சூர்யா கொடுத்த 500 ரூபாய கொடுத்த. இப்ப அந்த 500 ரூபாயும் புடுங்க பாக்குற. நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆமாங்க ஐயா, இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். லக்ஷ்மி முன்னாடியே எங்ககிட்ட விஷயத்த சொல்லி எங்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. விஸ்வநாதனுக்கும் காமாட்சி அம்மாவுக்கும் வார்த்தையே வரல. அவங்க பேராசை இப்ப பெருநஷ்டமா போச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. 1000 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு கையில இருந்த 500 ரூபாவை இழந்துட்டாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அது சூர்யாவோட பணம். அக்கிரமமா அவன் புடுங்கி வச்சிருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க தர்மையா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். லக்ஷ்மியோட அறிவு உன்னை காப்பாத்தி இருக்கு சூர்யா. இனிமே சாட்சி இல்லாம யாருக்கும் எதையும் கொடுக்காத. என் மனைவி லக்ஷ்மி உண்மையிலேயே லக்ஷ்மி தேவி தாங்க ஐயா. இன்னைக்கு அவ இல்லைன்னா நான் தெருவுக்கு வந்திருப்பேன். பிரச்சனை வரும்போது பயப்படாம தைரியமா பொறுமையா யோசிச்சு பார்த்தா அந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா தப்பிச்சிடலாம். சூர்யாவும் லக்ஷ்மியும் அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. விஸ்வநாதனும் காமாட்சியும் ஊஜனங்க முன்னாடி வெக்கப்பட்டு தலை குனிச்சு நின்னாங்க. ஊஜனங்க எல்லாரும் விஷயத்தை கேள்விப்பட்டு லக்ஷ்மியோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, எப்பவுமே மத்தவங்களோட பணத்துக்கு ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறதையும் இழக்க வேண்டியிருக்கும்.